ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் நம்ம விநாயகரோட மகிமைகளை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். விநாயகரை மரத்தடியில் இருக்கிற விநாயகர் இருக்கிறார் பாருங்கள், அது ரொம்ப விசேஷம். எந்த மரத்தடியில் விநாயகரை நம்ம எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸை பார்த்து லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுற ஒரு 3 பேருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு தாமரை மணிமாலையை கிஃப்டான பொங்கலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேங்க. விநாயகரை வழிபட வினை தீரும். முழு முதற் கடவுளை கோவிலும் போய் வழிபடலாம். ஆத்தங்கரையிலையும் அரச மரத்து அடியிலையும் வீற்றிருக்கும் விநாயகரையும் வழிபடலாம். மஞ்சளிலோ மண்ணிலோ சந்தனத்திலோ அல்லது பசுஞ்சாணத்திலோ பிடித்து வைத்தும் கூட விநாயகரை நாம் வழிபடலாம். விநாயகர் ரொம்ப எளிமையான தெய்வம். இவரை வழிபட வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அரச மரம், ஆலமரம், வன்னி மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி பல வகையான மரத்துக்கு அடியில் வீற்றிருக்கும் கணபதியை எந்த மரத்தடியில் வீற்று இருக்கிறாரோ அந்த மரத்திற்குரிய நட்சத்திரம் நாள் பார்த்து அவருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வழிபட நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் அப்படின்றது நம் முன்னோர்களுடைய வாக்கு. குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும் அப்படின்ற சொல் வழக்கம் இருக்குங்க. அதாவது மோதக கையான் முன் தலையில் குட்டி கொள்ள வேண்டும் அப்படின்றத குறிக்கும் வாக்கியம் தான் இப்படி மருவி வந்திருக்குங்க. பிள்ளையார் முன் தலையில் குட்டி கொட்டு வழிபடணுங்க. விநாயகர் அமர்ந்து அருள் புரியும் 5 மரங்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை. இவை பஞ்சபூத மரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அரச மரம் ஆகாயத்துக்கு சமம். வாத நாராயண மரம் வாயு, வன்னி மரம் அக்னி, முழு நெல்லி மரம் நீர், ஆலமரம் மண். இந்த மரங்களின் அடியில் அமர்ந்து அருள் புரியும் விநாயகரை வழிபட வேண்டிய அனைத்து செல்வங்களும் கிட்டும் அப்படின்றது நம்பிக்கைங்க. முதல்ல வன்னி மர பிள்ளையார். வன்னி மர பிள்ளையாரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிதுங்க. வன்னி மரத்திற்கு விசேஷ அம்சங்கள் பல உண்டு. வன்னி மரத்தடி விநாயகர் கிரக தோஷங்களை எல்லாம் விளக்குவார். பாண்டவர்கள் வனவாசம் முடிஞ்சு 1 வருஷம் அஞ்சாத வாசம் மேற்கொண்ட போது தங்களுடைய ஆயுதங்கள் மற்றும் போர்க்கருவிகளை ஒரு வன்னி மர பொந்தில் மறைச்சி வச்சுருந்தாங்களாம். பாரத யுத்தத்தின் போது வன்னி மர பொந்தில் மறைத்து வைத்திருந்த தங்களுடைய ஆயுதங்களை எடுத்து போரிட்டு யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள் பாண்டவர்கள் அப்படின்றது புராண செய்தி. அத்தனை சிறப்பு பெற்ற வன்னி மரத்தடியில் அமர்ந்திருக்கும் விநாயகரை வழிபட வெற்றி நிச்சயம் அப்படின்றதும் விருட்ச ஒற்றுமை மற்றும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க. அடுத்தது அரச மரத்து பிள்ளையார். அஸ்வத்தம் அப்படின்றால் அரச மரம். இது ராஜ விருட்ச மரங்க. அரச மரத்து நிழலில் வீட்டிருக்கும் விநாயகரை கும்பிட வினைகள் அகலும். அரச மரத்தடி விநாயகரை வழிபட குழந்தை பாக்கியம் கிட்டும். அரச மரத்தை சுற்றி அடி வயிற்றை தொட்டு பார்த்தாலாம் அப்படின்ற ஒரு பழமொழியே உண்டுங்க. அதனால அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்தது வில்வ மர விநாயகர். வில்வ மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகர் சிவஸ்வரூபமாக கருதப்படுறார். இவரை சதுர்த்தி நாளில் வழிபட்டு ஏழைகளுக்கு அரிசி பருப்பு போன்ற பொருட்களை தானமாக கொடுத்து வில்வ மரத்தை சுற்றி வள வர தம்பதிகளிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க. ஆலமரத்தடி விநாயகர். ஆலமரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகரை வழிபட கடுமையான நோய்கள் அகலும். இவரை பக்தியுடன் வழிபட ஞாலம் போற்றும் வாழ்வு அமையுங்க. அடுத்தது வேப்ப மரத்தடி விநாயகர். வேப்ப மரத்தடி விநாயகரை வழிபட மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க. பெண் குழந்தை வேண்டுவோர் நெல்லி மரத்தடி விநாயகரை வழிபடுதல் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சாமி பொய்யென்றால் சாணத்தை பார், சாஸ்திரம் பொய்யென்றால் கிரகணத்தை பார் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதாவது சாணத்தை பிள்ளையாராக பிடிச்சு வைக்க அந்த சாணத்தில் புழு உண்டாகாமல் அப்படியே இருக்கிறது அதிசயம் தானே. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா, ஏன்னா நிறைய பேர் இது இதை செஞ்சால் இது சரியாயிடுமா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படியேப்பட்டவங்க நீங்கள் ஒரு சாணத்தை பிள்ளையாராக நினச்சி வழிபட்டு பாருங்கள். அந்த சாணம் எத்தனை நாள் ஆனாலும் அதில் புழு வராமல் வண்டு வராமல் அது அப்படியே இருக்கும். அப்படியே காஞ்சி போக்குமே தவிர்த்து அதில் புழு பூச்சி எதுவுமே உண்டாகாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவங்க இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு கார்த்திகை மாதத்தோட கடைசி நாள். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்குரிய மாதத்தோட கடைசி நாள் சதுர்த்தியோடு முடியுதுங்க. விநாயகர் பெருமானுக்குரிய சதுர்த்தி தினத்தோட நாளைக்கு முடியுது. விநாயகர் வழிபாடு அப்படின்றது ரொம்ப எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தாங்க. விநாயகரே ஒரு எளிமையானவர். அவருடைய வழிபாட்டு முறையும் ரொம்ப எளிமையானதா. நாளைக்கு நீங்கள் வீட்டில் வழிபட்டாலும் சரி, இல்லை கோயிலுக்கு போய் வழிபட்டாலும் சரி, விநாயகர் பெருமான முழு மனதோடு ஆத்மார்த்தமாக வழிபடுங்க. விநாயகரோட அருளாசி மொத்தமே நமக்கு கிடைக்குங்க அப்படின்ற தகவலோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.